இப்போ அரசாங்கത്തിന്റെ இறைக்கொள்கை பிள்ளை அல்லது அரசாங்கത്തിന്റെ நிதிக்கொள்கை இப்போ அரச இறைக்கொள்கை அரச நிதிக்கொள்கையில 3 கூறுகளுக்கு தானே பிரதானமா சிறப்புடைய 3 கூறுகள் என்ன உண்டு அரசாங்கത്തിന്റെ வருமானம் அரசாங்கത്തിന്റെ செலவினங்கள் பாதிது பற்றாக்குறைக்கான நிதியிட்டம் அதை சொல்லக்கூடிய அரச பொது படுகடன் சொல்லி இப்ப நாம இதுல பார்த்து முடிச்சுட்டோம் அரசாங்கத்தின் வருமானங்கள் சம்பந்தமா பேசியாச்சு தான் வரி என்றால் என்ன வரி 2 வகை நேர்வரி நேரிவரி அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேசி முடிச்சோம் பரவாயில்ல இப்போ 8.5 8.5 அரசாங்கத்தின் செலவினங்கள் 8.5 அரசாங்க செலவினம் இப்போ அரச செலவினம் என்று சொல்றது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரசாங்க செலவில் அல்லது அரச கொடுப்பனவு என்று சொல்வாங்க இப்போ அரசாங்க செலவினம் என்று சொல்லும் போது அரசாங்கம் பேரின பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்ளணும் என்றால் அதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சாகணுமா செலவு செஞ்சாகணும் அப்ப அரசாங்கத்தின் பல்வேறு நோக்கங்களை அடைவதற்காக அரசினால் மேற்கொள்ளப்படுகிற பல்வேறு கொடுப்பனவுகள் தான் சொல்லுவோம் அரசாங்க செலவு அரசாங்கம் தன்னுடைய நோக்கங்கள் அடையணும் என்றால் அதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சாகணும் செலவு செய்தாகும் இப்ப நாட்டுல இலவச கல்வியை கொடுக்கணும் செலவு செய்யணும் இலவச மருத்துவத்தை வழங்கியும் செலவு செய்யும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கும் செலவு செய்யும் அப்போ இதற்காக வேண்டி அப்போ அரசாங்கத்தின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அரசினால் மேற்கொள்ளப்படுகிற பல்வேறு கொடுப்பனவுகளை தான் சொல்லுவோம் அரசாங்க செலவுகள் என்று சொல்லி அவ்வாறு வார அரசாங்க செலவுகளை நாம பொருளியல் ரீதியாக அரசாங்க செலவுகளை பொருளியல் ரீதியாக 3 பிரிப்போம் பிரதானமா 2 தான் அது 3வது ஒரு ஆப்ஷன் தமிழில் மற்றபடி பிரதானமா 2 பிரிப்போம் அப்ப அரசாங்கத்தின் செலவுகளை பிரதானமா நம்ம 2 பிரிப்போம் ஒன்று அரசாங்கத்தின் நடைமுறை செலவு அப்படின்னு ஒன்று நடைமுறை செலவு அப்படி இலகுவான ஒரு அழகா இந்த விஷயங்களை விளையிட்டீங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப கஷ்டம் இல்லாத பாடமாக்கி எடுக்கணும் நடைமுறை செலவு அரசாங்கத்தின் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்ல முடியல அரசாங்கம் பெரும்பாலும் ஒரு வருடத்திலும் குறைந்த காலப்பகுதிக்கு செய்யற செலவுகள் தான் நடைமுறை செலவு அரசாங்கத்தின் நாளாந்த செயற்பாடுகளை அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு செய்கின்ற அரசாங்கத்தின் வட்டி கொடுப்பனவுகள் அரசாங்கத்தின் மாற்றல் கொடுப்பனவுகள் உதவி கொடுப்பனவுகள் இந்த மாதிரியான செலவுகளை தான் சொல்லப்படுகிறது அரசாங்கத்தின் நடைமுறை செலவு அடுத்து 2வது ஒரு வகைக்கு மூலதன செலவு மூலதன செலவு அரசாங்கம் பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கும் மேற்பட்ட நீண்ட கால பாவனையை கொண்ட சொத்துக்களை வாங்குறது அந்த சொத்துக்களை பராமரிக்கிறது அதோட மூலதன மாற்றல்கள் என்று சொல்லும் மூலதன மாற்றல்கள் இந்த செலவுல சொல்லுவாங்க மூலதன செலவு இப்ப பெரும்பாலும் பாருங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோ நாம இப்ப அரசாங்கம் ஒரு மேம்பாலம் கட்ட போறாங்க ஒரு மேம்பாலம் கட்ட போறாங்கன்னு சொன்னா அந்த மேம்பாலத்தை கட்டுறதுக்கு ஒரு தொகை செலவழிச்சாகணும் அந்த செலவெல்லாம் செய்வாங்க அரசாங்கம் ஒரு வருட நன்மை எதிர்பார்த்தா பல வருட நன்மை எதிர்பார்த்தா அப்ப அது அரசாங்கத்தோட என்ன செலவு மூலதன செலவு இந்த மூலதன செலவுகள்லாம் மீண்டும் மீண்டும் அடிக்கடி வார செலவுகள் அல்ல அதே அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இப்ப ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் சம்பளத்துக்கு ஒரு தொகை என்ன செஞ்சாகணும் செலவழிச்சே ஆகணுமே அப்ப அதெல்லாம் மீண்டும் வருமா வராதா வரும் அப்ப அதுகளை சொல்லுவோம் நாம நடைமுறை செலவு தான் சொல்லுவாங்க மீண்டலும் செலவுகள் சொல்லி அடுத்த 3வது செலவின் 3வது வகை அது உண்மையிலே செலவு என்பதை விட இதுல என்ன பிரதான வகை 3வது பிள்ளைகள் அரசின் தேறிய கடன் வழங்கல் சரி அதை பத்தி நாங்க பிறகு பேசுவோம் தேறிய கடன் வழங்கல் இப்போ அரசாங்கத்தின் செலவுகளின் பிரதான வகை 2 ஒன்று நடைமுறை செலவு மற்றது மூலதன செலவு இந்த நடைமுறை செலவுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை செலவுக்குள்ள 3 விதமான நடைமுறை செலவு இருக்கு
நடைமுறை செலவுக்குள்ள 3 விதமான நடைமுறை செலவு இருக்கு. இந்த நடைமுறை செலவு அதான் மீண்டும் செலவுன்னு சொல்லுவோம். மீண்டும் மீண்டும் வர செலவு பிள்ளைகள். அதுல ஒண்ணு பிள்ளைகள் பொருட்கள் சேவைகள் மீதான நடப்பு செலவு. பொருட்கள் சேவைகள் மீதான நடப்பு செலவு என்ன பிள்ளைகள்? அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக் கொள்கிற செலவுகள். அதான் பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு. அப்ப அரசாங்கத்தின் நிர்வாக செயற்பாடுகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு அப்ப அரசாங்கம் பிள்ளைகள் சில நிச்சயமா பொருட்கள் சேவைகள் செலவழித்து ஆகணும். இப்ப அரசாங்கத்தின் சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க திணைக்களங்கள் இருக்கும். அந்த திணைக்களங்கள்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாகணும்? சம்பளம் கொடுத்தாகணும். ஆசிரியர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும். வைத்தியர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும் பிள்ளை. அவர் அரசாங்க திணைக்களங்கள் இருக்குமே, ஆட்பதிவு திணைக்களங்கள், சுகாதார திணைக்களங்கள், அந்த திணைக்களங்களை வேலை செய்யற ஊழியர்கள் சம்பளம் கொடுத்தாகணும். பிரதேச செயலகங்கள், கிராம நிலதாரிகள், அவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் சம்பளத்தை கொடுத்தே ஆகணும். 2 மாதம் 3 மாதம் சம்பளத்தை என்ன செய்யாட்டி கொடுக்காட்டி அரசு ஊழியர்கள் வேலைக்கு போறது இல்ல. அப்ப நாட்டின் அரசாங்க செயற்பாடு முழுமையா தடைப்படும். அப்ப அரசாங்கம் தன்னுடைய நாளாந்த செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு அரசுக்கு அவசியமான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கும் செய்கிற செலவு தான் சொல்லுவோம் பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு. 2வது பிள்ளைகள் நடப்பு மாற்றல் மானியங்கள். நடப்பு மாற்றல் மானியங்கள் பிள்ளை பெரும்பாலும் அரசாங்கம் செய்கின்ற ஒரு பக்க உதவி கொடுப்பனவுகள். இப்ப பெரும்பாலும் வீட்டுத்துறையினர்களுக்கு அரசாங்கம் செய்யற கொடுப்பனவுகள் இருக்கேமா, சமிருத்தி கொடுப்பனவுகள் இருக்கும், அஸ்திஸ்ம கொடுப்பனவுகள் இருக்கும். அதெல்லாம் பிள்ளை நடப்பு மாற்றல் மானியங்கள். அது நிறுவனத்து இந்த வீட்டுத்துறைக்கு மட்டும்தான் அரசாங்கம் இந்த மாதிரி உதவி செய்வாங்கன்னு கேட்டா இல்ல. நட்டத்துல இயங்குகிற அரசாங்க திணைக்களங்கள் பிள்ளை இப்ப இலங்கை மின்சார சபை, இலங்கை போக்குவரத்து சபை, இலங்கை புகையிரத திணைக்களம், அந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் மானியம் கொடுப்பாங்க பிள்ளை, உதவு தொகை செய்வாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நடப்பு மாற்றல் மானியங்கள். 3வது பிள்ளைகள் அரசாங்கத்தின் வட்டி கொடுப்பனவு. அரசாங்கம் உள்நாட்டில இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு செய்கின்ற வட்டி கொடுப்பனவு பிள்ளை. இந்த 3 கொடுப்பனவுகள் தான் அரசாங்கத்தின் எண்ணத்தின் கூறுகள், நடைமுறை செலவின கூறுகள் என்று சொல்லுவோம். அப்ப நடைமுறை செலவின கூறுகள் 3 இருக்கு பிள்ளை. பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு, நடப்பு மாற்றல் மானியங்கள், வட்டி கொடுப்பு. அதே மாதிரி பிள்ளை மூலதன செலவுகள். என்ன சொல்ல பிள்ளை? மூலதன செலவுண்டா ஒரு வருடத்திலும் மேலான நீண்ட கால பாவனையுடைய மெய்ச்சொத்துக்களை உருவாக்குற வர செலவும், அந்த மெய்ச்சொத்துக்களை பராமரிக்க வர செலவும், அரசு திணைக்களங்களுக்கான மூலதன மாற்றங்கள் எல்லாம் மூலதன செலவுக்குள்ள வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான். இதுக்குள்ள வரும் 3 கூறுகள். ஒன்று மெய்ச்சொத்து. மெய்ச்சொத்து கையேற்பு செலவு. நான் பேசுவதை பத்தியெல்லாம் மெய்ச்சொத்து கையேற்பு செலவு அல்லது உண்மை சொத்து கையேற்பு செலவு. அடுத்து மூலதன மாற்றல்கள். மூலதன ஒப்படைப்பு சொல்லுவாங்க. மூலதன மாற்றங்கள் அல்லது மூலதன ஒப்படைப்பு. அடுத்து 3வது பிள்ளை குறை செலவு ஒதுக்கீடு. பிள்ளை இது உண்மையிலேயே ஒரு செலவு கிடையாது பிள்ளைகள். இது செலவை குறைச்சி காட்டுகிற ஒரு உபாயம். செலவு கிடையாது, செலவு குறைச்சி காட்டுகிற ஒரு உபாயம். அதான் குறை செலவு ஒதுக்கீடு. அதை பத்தி பேசுறேன். இந்த 6 செலவுகளையும் படித்தோம்னா என்ன முடியும்? அரசாங்க செலவின முடியும். அப்ப அரசாங்கத்தின் செலவுகள் என்பது அரசாங்கம் தனது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அரசினால் மேற்கொள்ளப்படுகிற பல்வேறு கொடுப்பனவுகள் தான் அரசாங்க செலவுகள். இப்ப நீங்க இலங்கையில அரசாங்கம் செய்யற செலவுகள் சொல்லுங்க. நார்மலா இந்த சப்ஜெக்டை தாண்டி என்ன இடத்துக்குள்ள அரசாங்கம் இளைஞர் செலவு செய்யறாங்க? இலவச கல்விக்கு செலவழிக்கிறாங்க. அதுக்குள்ள தினமும் ஆசிரியர்களுக்கான சம்பளம்ல இருந்து பாடநூல்களுக்கான செலவுகள்ல இருந்து பாடசாலை உபகரணங்களுக்கான செலவுகள் அதுக்குள்ள வந்து வேற இலவச மருத்துவத்துக்கு செலவழிக்கிறாங்க. அதுக்குள்ள தானே வைத்தியர்களுக்கான தாதியர்களுக்கான சம்பளம், மருந்து பொருட்களை வாங்குறதுக்கான செலவு, அந்த மருத்துவ சாலையில தேவையான உபகரணங்களை வாங்குறதுக்கான செலவு. சரி, வேற பாதுகாப்புக்கு அரசாங்கம் செலவழிக்கிறாங்க. தேசிய
பாதுகாப்பு, அதுக்குள்ள தான் நம்ம காவல் நிலைய ஊழியர்களுக்கான சம்பளம், நீதிமன்ற ஊழியர்களுக்கான சம்பளம், அப்புறம் ராணுவ படை ஊழியர்களுக்கான சம்பளம், கடற்படை, வான்பரப்பு என்ன பண்ணலாம் அவங்களுக்கான சம்பளங்கள், அங்க வேலை செய்ய ஊழியர்களுக்கான சம்பளம், அதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அது தவிர வேற என்ன செய்யறாங்க செலவு? சொல்லுங்க. வேற உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்யறாங்களா? பாலங்களை கட்டுறது, மேம்பாலங்களை உருவாக்குறது, என்ன அந்த செலவுகள் செய்யறது. அப்புறம் தேசிய சொல்லுங்க வேற பொது பொருட்களை வழங்குறது செலவழிப்பாங்க. வீதி வெளிச்சங்கள், மணிக்கூட்டு, கோபுரங்களை உருவாக்கி செலவு எல்லாம் செய்யற அரசாங்க செய்யற செலவு. அதுக்கும் மேல அதிகமா எடுத்த கடன்களுக்கு வட்டியை கட்டுறது, அது ஒரு செலவு. இதெல்லாம் அரசாங்கம் செய்யற செலவுகள். அந்த செலவுகளை தான் நாம இப்படி 2 தலைப்புல காட்டி வச்சிருக்கோம். ஒன்று நடைமுறை செலவு, அடுத்து மூலதன செலவு. தேறிய கடன் வழங்க நாங்க அதை தனியா பார்த்துக்கோம். அந்த நடைமுறை செலவுக்கும் மூலதன செலவுக்கு என்ன வித்தியாசம், எப்படி 2 அடையாளப்படுத்தீங்கன்னா, நடைமுறை செலவெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலப்பகுதியோட சம்பந்தப்படும். அந்த செலவுகள்லாம் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்துக்கு வந்துட்டே இருக்கு பிள்ளைகள். அதனால்தான் இந்த நடைமுறை செலவுக்கு நாங்க ஒரு வேற பேர் வச்சிருக்கோம், மீண்டெழும் செலவுகள். யோசிச்சு பாருங்க. மருத்துவமனையில மருந்து பொருள் முடிஞ்சா மீண்டும் வாங்கித்தான், ஊசி முடிஞ்சா மீண்டும் வாங்கித்தான். மாதம் மாதம் அங்க வேலை செய்யற வைத்தியர்களுக்கு என்ன கொடுக்கணும்? சம்பளம் கொடுத்தாகும். தாதியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாகும். அப்ப இதெல்லாம் அது மின் கட்டணத்தை செலுத்தி ஆகும். இதெல்லாம் நடைமுறை செலவு, மீண்டும் மீண்டும் வாங்க செலவு. கடனுக்கான வட்டி என்ன செய்யணும்? பெரும்பாலும் வட்டி மாதம் மாதம் கட்டி ஆகணும், இல்லைன்னா 6 மாசத்துக்கு வட்டியை கட்டி ஆகணும். சமுர்த்தி எப்படி கொடுப்பாங்க? மாதம் மாதம் அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க. கொடுக்க வேண்டிய டைம்ல அதை கொடுத்தாங்க. ஓய்வூதியம், பென்ஷன், அரசு ஊழியர்கள் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்களா? மாதம் மாதம் கொடுத்தாங்களா? சரியா 20ஆம் தேதி 22ஆம் தேதி வரும்போது அக்கௌண்ட்டுக்கு விழணும். இல்லைன்னா யோசிப்பா நம்ம நாட்டு நிலைமை. எல்லா வயசு போன தாத்தாச்சு ரோட்ல வந்து நிற்பாங்க. அப்ப பென்ஷன் கத்ததோ கொள்ளலாம் அப்படின்னு பாருங்க. நீங்க 20ஆம் தேதி 18, 19, 20 பாருங்க. என்எஸ்சி பேங்க், பிஓசி பேங்க், பீப்பிள்ஸ் பேங்க் பார்த்தா ஒரு லைன்ல நிற்க ஒரு கூட்டமே. நான் ஸ்கூல் போகும்போது பார்த்து ஒரு சில பேர் நிற்பான். ஒரு 50-60 பேர் அப்படியே லைன் நிற்பான். என்ன வாங்குறதுக்கு? பென்ஷன். அன்னைக்கு தான் பென்ஷன் போடணும். அக்கௌண்ட்ல போட்டாச்சு, அடுத்த நிமிஷம் எடுத்தாச்சு. நீ அவங்களுக்கு செலவுகளுக்கு தரப்பட. அப்ப அதெல்லாம் மாதம் மாதம் அரசாங்கம் செய்ய வேண்டிய செலவுகள். அப்ப அதெல்லாம் மீண்டும் மீண்டும் வர்ற செலவுகள்னாலதான் பேர் வச்சிருக்கோம். என்ன செலவு? மீண்டும். பட் இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. மாதம் மாதம் நாட்டுல பாதைகள் விஸ்தரிக்க போறது இல்லை. மாதம் மாதம் மேம்பாலங்கள் கட்டுறது போறது இல்லை. அரசாங்கத்துக்கு தேவையான போக்குவரத்து சாதனங்களை மாதம் மாதம் வாங்க போறது இல்லை. மாதம் மாதம் துறைமுகங்களை விஸ்தரிக்க போறது இல்லை பிள்ளை. அப்ப இதெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன செலவுகளா இருக்கும்? மீண்டும் மீண்டும் எழாத செலவுனால இந்த மூலதன செலவுகளுக்கு நாங்க வேறு பேர் சொல்லும் பிள்ளைகள் மீண்டலாத செலவு என்று மீண்டலாத செலவு. இனி ஒவ்வொரு செலவுல விளக்கத்தை பார்த்தோம்னா அதோட அரசாங்க செலவுகள் முடியும். இந்த தேறிய கடன் வழங்கல் என்பது என்னன்னா, இந்த தேறிய கடன் வழங்கல் என்பது பிள்ளை இதையும் அரசாங்கம் ஒரு பக்கம் செலவா காட்டுறாங்க. அதன் அர்த்தம் அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கணக்கு அரசாங்கம் முற்பண கணக்குன்னு ஒரு கணக்கு திறக்கிறாங்க. ஒரு அட்வான்ஸ் அக்கௌண்ட். முற்பண கணக்கின் ஊடாக அரசாங்கம் பல்வேறு துறைகளுக்கு கடன் வழங்குவாங்க தானே. அப்படி உதாரணத்துக்கு அரசாங்கம் ஒரு துறைக்கு 10 மில்லியன் கடன் வழங்குறாங்க. 10 மில்லியன் கடன் வழங்குறாங்க. 10 மில்லியன் கடன் வழங்குறாங்க. முற்பண கணக்கின் ஊடாக 10 மில்லியன் கடன் வழங்குறாங்க. வழங்கிய கடன்கள் 10 மில்லியன்ல ஒரு 8 மில்லியன் கடன், 8 மில்லியன் கடன் மீள வசூலிக்கிறாங்க. எவ்வளவு வசூலிச்சாங்க? 8 மில்லியன். அப்ப இன்னொரு எத்தனை மில்லியன்? 2 மில்லியன் கடனை மீள வசூலிக்க முடியவில்லைன்னா இந்த 2 மில்லியன் அரசாங்கத்துக்கு என்னவா காட்டப்படுவது? செலவு. நாங்க படிச்சிருக்கோம், அறவிட முடியா கடன் மாதிரி தானே. அதுதான் இந்த தேறிய கடன் வழங்கலை ஒரு செலவு எடுக்கிறார். அரசாங்கம் முற்பண கணக்கின் ஊடாக கடன்களை வழங்குதல், அந்த கடன்களை மீள பெற்றுக்கொள்ளுதல் என்பதுதான் இதுல பதியப்படும். அப்படி மீள பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடன் தொகை காணப்படுதுன்னா அது அரசாங்கத்துக்கு என்ன வேணும் காணப்படும்? ஒரு செலவின் ஒரு பகுதியாக வருகிறது. அதுக்கு தான் நாங்க பேர் சொல்றோம் தேறிய கடன் வழங்குதல் விஷயம். அப்ப வழங்கிய கடன்கள் 10 மில்லியன், மீள பெற்றுக்கொண்ட கடன்கள்
8 மில்லியன் இன்னொரு 2 மில்லியன் கடன் மீள பெற்றுக்கொள்ள முடியாம போகுதுன்னா இது அரசாங்கத்துக்கு ஒரு வகையில செலவா காட்டப்படும். ஓகே சரி, இப்ப நம்ம இந்த 6 செலவுகள் சம்பந்தமா பேசுறோம், அதோட செலவுகள் முடியும். ஓகே பாருங்க. இந்த கொள்கை வட்டி வீதம், ஓரளவு கொள்கை வட்டி வீதம் இப்ப உயர்த்திட்டாங்க ஒரு வீதத்தால் 8.75 வீதம். குரூப்ல போட்ட ஞாபகம் இருக்காதுடா, அதான் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுவோம்னா இப்போ இப்ப தற்போதைய புதிய கொள்கை வட்டி வீதம், ஓரிரவு கொள்கை வட்டி வீதம் 8.75 வீதம். 8.75 வீதம். இப்போ அரசாங்க செலவினம் ஒரு 5 ஸ்டார் போட்டு கொடுங்க. அரசாங்க வருமானம் அப்படியே அதுக்கு ஒப்ப அரசாங்க செலவினம் கிடைக்கும். அரசாங்க செலவின பாத்தீங்கன்னா பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசின் மூலம் செய்யப்படுகிற செலவுகளே அரசாங்க செலவின எனப்படும். பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசின் ஊடாக செய்யப்படுற செலவுகள் அரசு செலவுகள் என்று சொல்ல முடியும். பாருங்க, அரசு செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? அளவுகளில் அரசாங்கம் செலவு செய்வதற்கான காரணங்கள் என்ன? ஏன் வருமானம் திரட்டணும்? அது காரணம் பார்த்தோம். அரசாங்கம் செலவு செய்கிற செலவு வருமானம் திரட்டணும். அடுத்த கேள்வி, ஏன் அரசாங்கம் செலவு செய்யணும்? ஒரு நாட்டின் அரசாங்கம் ஏன் செலவு செய்ய வேண்டியிருக்கு? ஒன்று, அருமையான வளங்களை பங்கீடு செய்யும் போது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன்களை ஏற்படுத்த சொல்லுங்க. அரசாங்கம் வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை ஏற்படுத்த எப்படி செலவு செய்வாங்க? அரசாங்கம் வள ஒதுக்கீட்ட வினைத்திறனை ஏற்படுத்த எப்படி செலவு செய்வாங்க? சமூகத்துக்கு விரும்பியதும் சமூகம் அதிகம் விரும்புகிற பொருட்கள் சேவைகளை வளர்த்த ஒதுக்குறதுன்னா வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். அப்ப உதாரணத்துக்கு போல இப்ப இலங்கை போன்ற நாடு என்ன நாடுக்குள்ள வரும்? கலப்பு பொருளாதார நாடு. இங்க தனியார் அரசு இருவிதமான துறையினர் காணப்பட்ட போதிலும் தனியாரால நிரம்பல் செய்ய முடியாத பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு யார் வளர்த்து ஒதுக்கணும்? அரசு தான் ஒதுக்கியாவது. உதாரணம் சொல்லுங்க, என்னது? வீதி வெளிச்சம், மணிக்கூட்டு கோபுரங்கள், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இதுகள் தான் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை ஏற்படுத்த அரசு செலவு செய்ய வேண்டும். அப்போ வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை ஏற்படுத்த அரசு எப்படி செலவு செய்யலாம்? பொது பண்டம் வழங்குதல், இலவச கல்வி, இலவச மருத்துவம் போன்ற மேன்மை பொருட்களை வழங்குதல், சரியா? அவங்க அடுத்து ரெண்டாவது, வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து நியாயத்துவத்தை ஏற்படுத்தலாம். எப்படி வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து நியாயத்துவத்தை ஏற்படுத்த செலவு செய்வோம்? இது முன்னாடி வழங்கப்படுத்தல. கூடிய வருமானம் பெறுபவர்கிட்ட வரிகளாக வருமானங்கள் எடுத்து அதை யாருக்கு? குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு சமூர்த்தியாகவும் மாற்று கொடுப்பனவர்கள் அசஸ்மா கொடுப்பன வழங்குதல் பிள்ளைகள் சமர்த்தி கொடுப்பனவர்கள் சேர்ந்து
அடுத்து சட்டத்தையும் சமாதானத்தை ஏற்படுத்துதல். அதுக்கு தானமா தேசிய பாதுகாப்பு சேவைகள் வழங்கணும். தேசிய பாதுகாப்பு சேவைகள் வழங்குதல், தேசிய பாதுகாப்பு, காவல் நிலைய ஊழியர்களுக்கான சம்பளம், நீதிமன்ற அங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கான சம்பளம், அடுத்து சமூகத்தின் நன்மைக்காக வேண்டி தனியார் துறையினால் நிரம்பல் செய்ய முன்வராத பொது சேவைகளையும் நிறுவனங்கள் நடாத்தி செல்லுதல் பிள்ளை. அதுதான் பொதுப்பண்டங்களை வழங்குதல், பொது பொருட்களை வழங்குதல். அது பிள்ளை பொருளாதார வளர்ச்சியையும் அபிவிருத்தி ஏற்படுத்தல். எதுக்கு எப்படி அரசாங்கம் செலவு செய்வாங்க? பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி ஏற்படுத்தணுமா? உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்தல், பாலங்கள், மேம்பாலங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், கைத்தொழில் பேட்டைகளை விஸ்தரித்து வழங்குறது. பரம்பரை அடுத்து அரசாங்க செலவுகளின் பிரதான வகை. ஒன்று நடைமுறை செலவு, அடுத்த பிள்ளைகள் மூலதன செலவு, தேறிய கடன் மனங்கள் அது இருக்கட்டுமா. பட் பிரதானமா கேட்டா ரெண்டு தான் எழுதணும் நீங்க. நடைமுறை செலவு, மூலதன செலவு. ஒன்னு கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மற்றது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த கீழே பாருங்க ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். பொருளியல் வகைப்பாட்டின்படி அரசு செலவுகள். பொருளியல் ரீதியான வகைப்பாட்டின்படி அரசாங்க செலவுகள் எப்படி பிரிப்போம்? அரசாங்க செலவுகள் பொருளியல் ரீதியாக வகைப்பாட்டின்படி அரசாங்க செலவுகள் எப்படி பிரிப்போம்? அதுக்குள்ள வாருது ஒண்ணு நடைமுறை செலவு, மூலதன செலவு. போடுவோம் எக்ஸாம் பேப்பருக்கு அரசாங்க செலவுகளை வகைப்படுத்துறது இதுதான் சார். பொருளியல் ரீதியா வகைப்பாட்டின் சொல்லாட்டி அரசாங்க செலவுகளை வகைப்படுத்துறது இந்த சட்டத்தை கொடுக்கணும் நீங்க. நடைமுறை செலவு, மூலதன செலவு. அந்த நடைமுறை செலவுகள் 3 சுட்டுக்கோபாரம் உண்டு. பொருட்கள், சேவைகள், வட்டி செலுத்துதல்கள், நடைமுறை மாற்றங்கள், மானியம். மூலதன செலவுகள் பாருங்க 3 இருக்கு. மெய்ச்சொத்துக்களின் கையேற்பு, மூலதன மாற்றங்கள், துறை செலவு இருக்கு. சரி, இப்படி கேட்டுவிட்டா அதே அரசாங்க செலவை பிரிக்க போறோம். தொழிற்பாட்டு ரீதியான வகைப்பாடு. சில வேலை கூட பகுதி 2 கேட்டுவிட்டாங்கன்னா பொருளியல் ரீதியாகவும் தொழிற்பாட்டு ரீதியாகவும் அரசாங்க செலவுகளை வகைப்படுத்தும். பகுதி 1 கேட்கலாம். தொழிற்பாட்டு ரீதியாக அரசு செலவுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும்? தொழிற்பாட்டு ரீதியாக அல்லது குறிச்சுக்கொள்ளணும் செயற்பாட்டு ரீதியாக. தொழிற்பாட்டு ரீதியாக அரசாங்க செலவுகள் எப்படி பிரிப்போம்? தொழிற்பாட்டு ரீதியாக செயற்பாட்டு ரீதியாக அரசாங்க செலவு பிரிச்சிருக்க 4 கொடுத்திருக்க பாருங்க. பொதுப்பணி, சமூக பணி, பொருளாதார பணி, ஏனைய பணி. பணி என்ற சேவை தனம். பணி என்ற சேவை. ஒண்ணு கொடுத்திருக்க பாருங்க. முதலாவது என்னது? பொதுப்பணி. பொதுப்பணி என்ன பிள்ளை? பொது சேவைகள். அதுல குறிச்சுக்கொள்ளும் உதாரணம் பொது நிர்வாகம், பாதுகாப்பு, பப்ளிக் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் சேஃப்டி, அதோட சம்பந்தப்பட்டதுல வரும் பொது நிர்வாகம், பாதுகாப்பு. அப்போ பெரும்பாலும் அரசு துறை ஊழியர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காவல்துறை ஊழியர்களுக்கான சம்பளம், நீதிமன்றங்களோட சம்பந்தப்பட்ட செலவுகள் அதெல்லாம் வரும். சமூக பணி, சமூக சேவைகள். இது கூட நம்ம ஒரு கல்வி, மருத்துவம், நலன்புரி, மற்றும் சுகாதாரம். பொருளாதார பணிப்பிழை. இதுக்குள்ளதான் அந்த உட்கட்டமைப்பு அதுகளை உருவாக்குறது பிள்ளை. வேளாண்மை, நீர்ப்பாசனம், போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல். வேளாண்மை, நீர்ப்பாசனம், போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல்.
அடுத்து ஏனைய பணி என்ன? இது கூட தான் அரச கடன் வட்டி, அரச கடன் வட்டி ஏனைய. அப்ப அரசாங்க செலவுகளை வகைப்படுத்துறோம் என்ன? ஒன்று பொருளியல் ரீதியான வகைப்பாடு, தொழிற்பாட்டு ரீதியான வகைப்பாடு. பொதுவா அரசாங்கத்தின் செலவுகளை வகைப்படுறதுன்னு கேட்டா என்ன ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்க? பொருளியல் ரீதியாக. சில பொருளியல் ரீதியாக தொழிற்பாட்டு ரீதியாக வகைப்படுத்துனா ஒரு ரெண்டு தலைப்பை நீங்க காட்டியாகும். பொருளியல் ரீதியான வகைப்பாடு 6, தொழிற்பாட்டு ரீதியான வகைப்பாடு 4. தொழிற்பாடு ரீதியான வகைப்பாடு 4ஐயும் பொது சேவை, சமூக சேவை, பொருளாதார சேவை 7. பொருளியல் ரீதியான வகைப்பாடு 6. 6 பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு, நடப்பு மாற்றல் மானியங்கள், வட்டி கொடுப்போம், கையிருப்பு, மூலதன மாற்றல்கள், குறைச்செலவு, ஒதுக்கீடு சொல்லி பார்ப்போம். முதலாவது செலவு நடைமுறை செலவு. நடைமுறை செலவு அல்லது குறிச்சுக்கணுமோ மீண்டலும் செலவு, கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். நடைமுறை செலவு அல்லது மீண்டலும் செலவுகள். நடைமுறை செலவு என்பது அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு வருடத்தினுள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு செய்ய வேண்டிய செலவுகளும் மாற்றல் கொடுப்பனவுகளும் நடைமுறை செலவு எனப்படும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு வருடத்தினுள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு செய்ய வேண்டிய செலவுகளும் மாற்றல் கொடுப்பனவுகளில் நடைமுறை செலவு. இவை குறுங்காலத்தில் மீண்டும் மீண்டும் எழுகிற செலவுகள். அதனால நான் ஒரு பேர் வச்சிருக்கோம், மீண்டலும். சில செலவு அரச ஊழியர்களுக்கான சம்பளம் எல்லாம் மாதம் மாதம் செலுத்தியாகணும். பிள்ளை மாதம் மாதம் செலுத்தியாகணும். இதெல்லாம் மீண்டலும் செலவுகளுக்குள்ள வந்து சேரும். உதாரண பாருங்க, ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள், அதே மாதிரி உணவு மானியங்கள், ஓய்வூதிய கொடுப்பனவுகள். ஒவ்வொரு மாதமும் அரச ஊழியர்கள் என்ன பண்ண, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு என்ன கொடுத்தாகணும்? ஓய்வூதிய கொடுப்பனவுகள். அதோட போக்குவரத்துக்கான செலவுகள், போக்குவரத்துக்கான எரிபொருள் செலவுகள், போக்குவரத்தை பராமரிக்க வர செலவுகள், திருத்தி அமைக்க வர செலவுகள். செலவுகளானது டேஷ் 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 என வகைப்படுத்து. பொருட்கள் சேவைகள் மீதான நடப்பு செலவு, சேவைகள் மீதான நடப்பு செலவு, நடப்பு மாற்றல் மானியங்கள், நடப்பு மாற்றல் மானியங்கள், வட்டி கொடுப்பனவுகள், கொடுப்பனவுகள். மூலதன செலவுகள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மூலதன செலவுகள் பார்க்கக்கூடாது, மீண்டலாத செலவுகள். அரசாங்கம் ஒரு வருடத்துக்கும் மேலாக, அரசாங்கம் ஒரு வருடத்துக்கும் மேற்பட்ட பயன்பாட்டை கொண்டு, நீண்ட கால பயன்பாட்டை கொண்டு, ஒரு வருடத்துக்கும் மேற்பட்ட நீண்ட கால பயன்பாட்டை கொண்டு பண்டங்களை கொள்வனவு செய்வதற்கும் மெய்ச்சொத்துக்களை உருவாக்குவதற்கும், மெய்ச்சொத்துக்கள் பாதைகள், மேம்பாலங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், கைத்தொழில் பேட்டைகள், மெய்ச்சொத்துக்களை உருவாக்குவதற்கும் அதோடு அவற்றை பழுது பார்ப்பதற்கும் செய்கின்ற செலவுகள் மூலதன செலவு. ஒரு வருடத்துக்கும் மேற்பட்ட நீண்ட கால பாவனையுடைய சொத்துக்களை வாங்குறதுக்கு
வாகன சொத்துக்களை பராமரிப்பதற்கெல்லாம் செய்யற செலவுகள் தான் மூலதன செலவுகள் சொல்லுவோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இயந்திரம் பொறிகளை கொள்வன செய்கிற செலவுகள், கட்டடங்களை நிர்மாணிக்கிற செலவுகள், வாகனங்களை கொள்வன செய்கிற செலவுகள், பெருந்தருக்களை நிர்மாணிக்கிற செலவுகள், இதெல்லாம் அரசாங்கத்தின் மூலதன செலவுகள். இவையெல்லாம் அடிக்கடி மீண்டும் மீண்டும் செய்கின்ற செலவுகள் அல்ல. மூலதன செலவுகளானது 3 வகை. உண்மை சொத்து கையேற்பு, உண்மை சொத்து கையேற்பு, மெய்ச்சொத்து கையேற்பதான் உண்மை சொத்து கையேற்பு. உண்மை சொத்து கையேற்பு, மூலதன மாற்றல்கள். மூலதன மாற்றல்கள் நடைமுறை மாற்றல்களுக்கும் மூலதன மாற்றல்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நடைமுறை மாற்றல் என்பது நான் சொல்லுங்க பால் படிப்போம். நார்மலா ஒரு ஐடியா எடுத்துட்டு நடைமுறை மாற்றல்னா வீட்டுத்துறையினர்களுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் கொடுக்கிறது, வீட்டுத்துறையினருக்கு மாதம் மாதம் எக்ஸ்பிரஸ் கொடுப்பனவு செய்யறது. அதெல்லாம் அரசாங்கத்தில் என்ன செலவுகள்? நடப்பு மாற்றல் மாண்பு. மூலதன மாற்றல்னா பிள்ளைகள் இப்போ இலங்கை போக்குவரத்து சபை இருக்காங்க. இப்ப இலங்கை போக்குவரத்து சபைக்கு இன்னொரு 200 பேருந்து தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 200 பேருந்து தேவைன்னு சொன்னா இப்ப அதை வாங்கி எடுக்கணும். அதை வாங்கி எடுக்க வேண்டியது யாரு? இலங்கை போக்குவரத்து சபை. நீ அவன்கிட்ட காசு இல்லை, அவன நட்டத்துல இயங்குற அமைப்பு, அவன்கிட்ட காசு இல்லை பிள்ளை. அப்ப அவங்க அந்த காசை யார்கிட்ட கேட்பாங்க? போக்குவரத்து அமைச்சு. போக்குவரத்து அமைச்சு என்ன செய்யும்? அந்த காசை திரட்டுவதற்கான ஒரு பிரேரணைய பாராளுமன்றத்துல முன்வைப்பாங்க நிதியமைச்சர்கிட்ட. நிதியமைச்சு அதுக்கான காசு ஒதுக்கும். இப்போ இந்த காசு ஒதுக்குறது அரசாங்கத்துக்கு ஒரு செலவு இல்லையா? செலவு. என்னதுக்கு இந்த காசு ஒதுக்குறாங்க? போக்குவரத்து சாதனங்களை வாங்க. இதெல்லாம் மாசம் மாசம் வாங்குவாங்களா? சொல்லுங்க. மாதம் மாதம் வாங்க போறது இல்ல பிள்ளை. இதெல்லாம் வரும் எதுக்குள்ள? மூலதன மாற்றுகிறது. இப்ப நான் பாடசாலை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்ப பாடசாலையில ஒரு கட்டிட தொகுதியை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் செலவழிக்கிறது இல்ல? அரசாங்கத்துக்குள்ள என்ன செலவுகள்? மூலதன மாற்றுகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், சார் அது ஒரு மெய்ச்சொத்தாதி தானே அப்படின்னு சொல்லி. ஒரு மெய்ச்சொத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு மூலதன மாற்றலை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மெய்ச்சொத்தனை உருவாக்கி கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். நாட்டுல பாலங்கள், மேம்பாலங்கள், துறைமுகங்கள், அதிவேக பாதைகள் எல்லாம் அரசாங்கம் நிர்மாணிச்சா அரசாங்கத்துக்கு அதனோட என்ன உழைக்கலாம்? வருவாய் உழைக்கலாம். நான் சொல்றது கிடந்தவங்களுக்கு. ஆனா மூலதன மாற்றங்களின் போதுக்குள்ளே அதனால பெருசா அரசாங்கத்துக்கு வருமானம் உழைக்கும். இப்ப பாடசாலையில புதுசா 2 பில்டிங்கை கட்டி கொடுக்குறாங்க. இது அரசாங்கத்துக்கு செலவு இல்லையா? செலவு. இதெல்லாம் மாதம் மாதம் செய்ய போற செலவா? இல்ல. அப்ப இதெல்லாம் வரும் அரசாங்கத்துடைய என்ன செலவுக்குள்ள? மூலதன மாற்றலுக்குள்ள ஒரு செலவு. இதாங்க நடைமுறை மாற்றலுக்கும் மூலதன மாற்றல். இந்த மாற்றல்கள் நாங்க படிச்சிருக்கிற வார்த்தை ஞாபகம். மாற்றல் என்ற ஒரு பக்கவா இரு பக்கவா? ஒரு பக்க கொடுக்கிறவருக்கு மட்டும்தான். அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் அதுல செலவு வரப்போகுது. பெறுபவருக்கு எந்த செலவு இல்லை. அதனால திருப்பி எந்த விதமான அதுக்கான இரட்டை பரிமாற்றமும் நடைபெற போறது இல்ல. இப்ப வீட்டுத்துறைக்கு ஓய்வூதியம் கொடுக்குறான்னு சொல்லி வீட்டுத்துறைக்கு இருந்து அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்குது? ஒன்னும் கிடைக்க போறது இல்லதான். அப்ப இதெல்லாம் ஒரு பக்க உதவி கொடுப்பனவுகள் என்ற கான்செப்ட் தான். எனது மூலதன மாற்றல்களும் நடைமுறை மாற்றங்கள் நான் பேசுவது பத்தி. மூன்றாவது அதுல மூலதன செலவுகளானது மெய்ச்சொத்து கையேற்பு, மூலதன மாற்றல்கள், குறைச்செலவு ஒதுக்கீடு. குறைச்செலவு ஒதுக்கீடு அது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு செலவே கிடையாது. குறைச்செலவுன்றது செலவே கிடையாது. ஆனா சாயந்தன் சரி ஓகே பிள்ளைங்களா. மூன்றாவது தேறிய கடன் வளங்கள். அதெல்லாம் பிள்ளை தேறிய கடன் வளங்கள் இப்ப நான் சொன்னேன். இந்த நடைமுறை செலவு மற்றும் மூலதன செலவுகள் அடங்காத அரசினால் செய்யப்பட்ட செலவுகள் தான் தேறிய கடன் வளங்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் முற்பண கணக்கின் ஊடாக பெற்றுக் கொடுக்கப்படுகிற தேறிய கடன் வளங்கள், அந்த கடன்களை மீள பெறுதல், அப்புறம் அரசு முயற்சியாளர்களுக்கு கடன் வழங்குதல் என்பது இதில் அடங்கு. எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க, கொடுத்த கடன்ல எவ்வளவு மீள எடுத்துக்கிட்டாங்க, இன்னும் எவ்வளவு கடன் வராம இருக்கு, அரச முயற்சியாளர்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க, அதுல எவ்வளவு மீள கிடைச்சி இன்னும் எவ்வளவு கிடைக்காம இருக்கோ அதான் சொல்லுவாங்க தேறிய கடன் வழங்குதல் சொல்லி. இப்ப இலகுவா சொன்னா நம்ம பொதுவா நம்ம அக்கௌண்ட்ல சொல்ற கதை என்னது? அறவிட முடியா கடன் மாதிரி ஒரு விஷயம். வழங்கிய கடன்கள் முழுமையாக மீள பெற்றுக்கொள்ள முடியாத போது உருவாகிற ஒரு செலவத்தை சொல்லுவோம் தேறிய கடன் வழங்குதல்.
சரி, இப்போ வாங்க இந்த 6 விதமான செலவுகளும் குயிக்கா பார்த்துட்டு வரல பிள்ளை. ஏன்னா எக்ஸாம்ல இந்த 6 செலவுகளுக்கும் தனித்தனி விளக்கம் கேட்க போறது கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. பட் நீங்க 6 தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 6 செலவுகள் சம்பந்தமா இன்னொரு விளக்கம் 2 லைன் ஒரு விளக்கத்தோடு தெரிஞ்சு. இப்ப மூலதன செலவு நடைமுறை செலவு எழுதிக்கணும். நாம நடைமுறை செலவுனா என்ன? அரசாங்கம் ஒரு வருடத்துக்கு உட்பட்ட அரசாங்கத்தின் அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் செய்கின்ற செலவுகள் நடைமுறை செலவு எனப்படும். இவை மீண்டும் மீண்டும் எழுகின்ற செலவுகள் என்பதால் இதனை மீண்டலும் செலவுகள் என அழைக்கும். நடைமுறை செலவுகளானது டேஷ் 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 என 3 வகைப்படும். இவ்வளவு எழுத தெரியணும் நமக்கு. அதே மாதிரி மூலதன செலவுகள் என்ன, அதை பத்தி நம்ம எழுத தெரியணும். கீழே உள்ள தலைப்பு பார்த்துட்டோம். அரசாங்க செலவினத்தை கீழ்வரும் 2 முறைகளை வகைப்படுத்திக் கொள்ளலாம். அரசாங்க செலவினத்தை பின்வரும் 2 வகைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படும். ஒன்று பொருளியல் ரீதியான வகைப்பாடு, அடுத்த தொழிற்பாட்டு ரீதியிலான வகைப்பாடு. திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க. சில அரசாங்க செலவினத்தின் பொருளியல் ரீதியான வகைப்பாடு. பொருளியல் ரீதியாக அரசாங்க செலவு எவ்வாறு பிரிப்போம்? ஒன்று நடைமுறை செலவு, மூலதன செலவு. நடைமுறை செலவுக்குள்ள 3 பாடம் வகையாச்சா? சரி, நடைமுறை செலவுக்குள்ள வர 3: பொருட்கள் சேவைகளுக்கான நடப்பு செலவு, நடப்பு மாற்றல் மானியங்கள், வட்டி கொடுப்பணும். ஒரு முறை கேள்வி அப்படி கேட்டா, நடைமுறை செலவின் பிரதான பிரிவுகளை தருக 4 மார்க்ஸ். நீங்க 3ஐயும் சரி எழுத 4 மார்க்ஸ். 1 எழுதினா 1, 2 எழுதினா 2, 3 எழுதினா 1 எக்ஸ்ட்ரா 4 மார்க்ஸ். அதே மாதிரி மூலதன செலவுகள்ல 3 பிரிவுகள் சொல்லுங்க பிள்ளைல. போண்டு உண்மை சொத்து, கையேற்பு, மூலதன மாற்றங்கள், தொழிற்செலவு, ஒதுக்கீடு. தொழிற்பாட்டு ரீதியாக அரசாங்க செலவு 4 பிரிச்சுக்கிட்டோம். சொல்லுங்க, தொழிற்பாட்டு ரீதியாக 4 பிரிச்சுக்கிட்டோம். ஒன்று பொதுப்பணி, சமூக பணி, பொருளாதார பணி, ஏனைய பணி என்று பிரிச்சு அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு என்ன? அல்லது பண்டம் பணி மீதான நடைமுறை செலவு என்ன? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு, பண்டம் பணி மீதான நடைமுறை செலவு என்ன சொல்லும்? பொருள் சேவை மீதான நடைமுறை செலவு அல்லது பண்டம் பணி மீதான நடைமுறை செலவு என்பது, பொருள் சேவை மீதான நடைமுறை செலவு, பண்டம் பணி மீதான நடைமுறை செலவு என்பது கொஞ்சம் மறுபெயர்கள். பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு அல்லது பண்டம் பணி மீதான நடைமுறை செலவு. பரவாயில்லப்போ என்ன சொல்லக்கூடாது? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு என்றால் பொதுமக்களுக்கு அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கின்ற பல்வேறு அரச சேவைகளுக்குமே பிள்ளை. பொதுமக்களுக்கு அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கின்ற பல்வேறு அரச சேவைகள். உதாரணத்துக்கு இலவச கல்வி வழங்குறாங்க, இலவச மருத்துவம் வழங்குறாங்க பிள்ளை, தேசிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நீர் வளங்கள் செய்யறாங்க பிள்ளை, மின்சார வளங்கள் செய்யறாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் சேவைகளை வழங்குறதுக்கு இல்லைன்னா உற்பத்தி செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொள்கிற செலவுகளை தான் சொல்லுவோம் பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு. பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவுண்டா பொதுமக்களுக்கு அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கின்ற பல்வேறு விதமான சேவைகளை வழங்குவதற்காக அரசாங்கம் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கும் அவற்றை வழங்குவதற்கும் செய்கின்ற செலவுகள் தான் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான நடைமுறை செலவு. இந்த பொருட்கள் சேவைகளுக்கான நடைமுறை செலவுகள்ல பிரதானமா பாத்தீங்கன்னா 2 வரும். ஒன்று பிள்ளைகள் அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு. அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு. இப்ப அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு பிள்ளைகள் இப்ப நான் சொன்ன ஆசிரியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு, வைத்தியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு, தாதியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு, பிரதேச செயலகங்கள், கிராம நிலதாரிகள் அவங்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள், ஆட்பதிவு திணைக்களங்கள் இருக்க ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுப்பனவு, குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் உள்ள ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவு. அப்ப இவங்களுக்கான சம்பள கொடுப்பனவு எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து ஒரு சேவையை எடுத்துக்கிட்டு தானே கொடுக்குறாங்க. ஆமா இல்லையா சொல்லுங்க. கருத்துல இப்ப நான் ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம இந்த வெளிநாடுகளுக்கு ஒரு 5 நாள் போயிட்டு வந்தேன். அந்த 5 நாள் போயிட்டு வர்றதுக்கு நான் கவர்மெண்ட் அரசாங்கத்தை ஒரு விடுமுறை எடுத்தா போயிருக்கு.
கலாப்பிக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா போயிருந்தேன். அந்த 5 நாளைக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கல அவங்க. அப்ப என்ன அர்த்தம், என்ன விளைக்கணும், நீங்க அந்த 5 நாள் என்ன செய்யல, சேவையை வழங்கல, அதனால உங்களுக்கு என்ன இல்லை, சம்பளம் இல்லை. சர்த்தன கான்செப்ட். சொல்லாம லீவ் போட்டா ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம சொல்லி போடுறதுன்னு போகணும். நான் சேவையை வழங்க போறது இல்லை அந்த 5 நாளைக்கு, நான் அந்த 5 நாளைக்கு எனக்கு சம்பளம் தர போறது இல்லை. அப்ப கேட்கல சார், இந்த லீவுக்குலாம் கொடுக்குறாங்க ஏன், ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்டா கொடுப்பாங்க தெரியுமா? 12 மாசமும் என்ன கொடுப்பாங்க, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க அப்படின்னா அது நடத்த பாடசாலை விடுமுறை நாட்கள்ல கூட, பாடசாலை விடுமுறைன்றது அரசாங்க ஊழியர்கள் பிள்ளைகள் என்னைக்குமே 24 hours இன் டியூட்டி. கேள்விப்பட்டீங்களா? 24 மணி நேரம் அவங்க வேலை. அவங்களுக்கு லீவுன்ற கான்செப்ட்ன்றது இல்ல, 24 மணி நேரம் வேலை. நள்ளிரவு 12 மணிக்கு பிரின்சிபல் சார் அடிச்சு கூப்பிடுற, சார் வாங்க ஸ்கூலுக்கு கொஞ்சம். என்ன செஞ்சாங்க, போய்த்தா பேங்க்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு அப்படித்தான். 12 மணிக்கு மெஷின் ஏதோ உடஞ்சிருச்சு, என்ன செஞ்சாங்க, போய்த்தா. அரசாங்க தொழிலோட கான்செப்ட் அதுதான். 24 மணி நேரம் அவங்க வேலை புரியுது. சரிதானே? அது ஓய்வு நேரம் மற்றது அதுக்கான இன்னொரு தடவை கூட அது வேலைக்கு போறது அதெல்லாம் ரெண்டாவது. மற்றபடி அவங்க எப்பவுமே இன் டியூட்டி. இப்ப நான் கலாபிக்கு நான் அறிவிச்சுட்டு போனதுக்கான காரணம் என்னன்னா, சில வேலை எனக்கு நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டு ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளாயிட்டுன்னு வச்சுக்கவே, ஏன்னா ஏர்போர்ட்ல வச்சு ஏதோ பிடிச்சிட்டாங்க, சரி ஏதோ ஒரு காரணம். இப்போ என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்க எங்க வேலை செய்யறீங்க? அப்ப நான் சொல்றேன், இப்படி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன். சரி, அவங்களுக்கு அறிவிச்சிங்களா? பதில் நான் சொல்லாம போன இல்ல, இங்க பிரச்சனை உண்டா. அப்போ உடனே அவங்க என்னோட என்ன செய்வாங்க, எனக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வாங்க. நீங்க ஏன்னா அரசாங்க ஊழியர் சொன்ன பிறகு, அரசாங்க ஊழியர் எத்தனை மணி நேரம் வேலை, 24 மணி நேரம் டியூட்டி இருக்கு அவங்களுக்கு. அப்ப அரசாங்க ஊழியர்கள்ட்ட இருந்து வேலையை எடுத்துக்கிட்டு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை பொருட்கள் அதுதான் ஒன்று முக்கியமானது. ஊழியர் சேவை அது மட்டும் இல்ல, ஏனைய பொருட்களுக்கான கொடுப்பனவுகள், ஏனைய பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவுகள், இது தவிர்த்து வேறு பொருட்கள் சேவைகளுக்கு செய்யற கொடுப்பனவு. இந்த பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருபக்க கொடுப்பனவுகளா இருக்கும். இருபக்க கொடுப்பனவு, அதனடா இருபக்க கொடுப்பனவு வேண்டாம். அரச ஊழியர்கள்ட்ட இருந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன வாங்கிட்டு, வேலையை வாங்கிட்டு தான் சம்பளம் கொடுப்பாங்க. ஃப்ரீயா கொடுக்க போறதுன்னு ஒண்ணும் இல்ல. பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவு, பொருட்களை வாங்குறது அப்படித்தானே, பொருட்களை வாங்கிட்டு தான் அதுக்கான பணத்தை கொடுக்க போறாங்க. அப்போ இந்த பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு தான் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு பயன்தரு செலவுகள் என்பதால் இந்த செலவை தான் நம்ம தேசிய கணக்கீட்டுல செலவீட்டு அணுகுமுறை ஜிடிபி கணிப்போம். செலவீட்டு அணுகுமுறை ஜிடிபி எப்படிமா கணிப்போம் சொல்லுங்க. செலவீட்டு அணுகுமுறை ஜிடிபி கணிப்போம் 6 விடயங்களை சேர்த்து, 2 விடயங்களை சேர்த்து, எத்தனை விடயங்களை சேர்த்து, எத்தனை 5, 4, 3, 2 எதையுமே சேர்க்க மாட்டோம் சார். எத்தனை சேர்ப்போம்? 5 4 தானே கிடையாது. 4 என்ன 4 நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மீதான செலவு. இப்ப இந்த ஜிடிபி கணிக்கும் போது வார என்ன இருக்கு, என்ன ஜி என்ன சொன்னா அரச செலவு. எது அந்த அரச செலவு, ஏது அந்த அரசு செலவு? இந்த 6 கேட்டா இல்ல, அந்த 6 இருக்கு எது, இந்த அரசு. எது? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு தான் நம்ம ஜிக்குள்ள இருப்போம். நான் படிச்சிருக்க வட்டி கொடுப்பனவு தேசிய கணக்கில் எடுக்க போறது இல்லை, மாற்றல்கள் எடுக்க போறது இல்லை. அப்ப நம்ம அரசாங்க செலவுன்றது எது? அப்ப தேசிய கணக்கீடு தயாரிக்க அந்த தேசிய கணக்கீட்டுல அரசாங்க செலவு என்று சொல்றது. தேசிய கணக்கீட்டுல அரசாங்க செலவு என்பது அது என்ன செலவு குறிக்க சொல்லுங்க? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு தான் நாங்க அரசாங்க செலவு. ஓகே சரி, பாத்துக்கோங்க. முதலாவது செலவு பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு.
பொருட்கள் பணிகள் மீதான நடைமுறை செலவு, பண்டம் பணி மீதான நடைமுறை செலவு. பாருங்க போ, பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற பல்வேறு அரச சேவைகளை உற்பத்தி செய்வதற்காகவும் நடாத்தி செல்வதற்காகவும் செய்யப்படும் செலவுகள். இச்செலவுகளின் பிரதிபலன் ஒரு வருடத்துக்கு வரையறுக்கப்பட்டு காணப்படும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த செலவுகள நன்மைகள் ஒரு வருடத்துக்கு வரையறுக்கப்பட்டு காணப்படும். இச்செலவுகளுக்குள் பிரதானமாக அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவும், அரச ஊழியர்களுக்கான சம்பளம் கூலி கொடுப்பனவும், அரச ஊழியர்களுக்கான சம்பளம் கூலி கொடுப்பனவும், ஏனைய பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவும், ஏனைய பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவும் என்பன உள்ளடங்கும். ஏனைய பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவு உள்ளடங்கும். உதாரணங்கள் பாருங்க பிள்ளைகள. போ அப்ப அரசாங்கத்தின் நடைமுறை செலவின் பிரதான கூறுகள் பாத்தீங்கன்னா சரியா பரவாயில்ல உண்டு. தேசிய பாதுகாப்பு, பாடசாலை கல்வி, வைத்தியசாலை, சுகாதார சேவைகள், பயணிகள் போக்குவரத்து சேவை. பயணிகள் போக்குவரத்து சேவையோட சம்பந்தப்பட்ட அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கு என்ன பண்ண, டிரைவருக்கு, நடாத்துனர்களுக்கு என்ன கொடுத்தாகணும், சம்பளம் கொடுத்தாகணும். நீ அந்த சம்பளம் கொடுக்கணும். எதுக்குள்ள வரும்? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவுகள் வரும். இவை குறித்த வருடத்தின் பயன்தரு செலவுகள் அல்லது இருபக்க கொடுப்பனவுகள். பயன்தரு செலவுகள் அல்லது இருபக்க கொடுப்பனவு ரெண்டு பேருக்குமே நன்மை இருக்கு. பயன்தரு செலவுகள் அல்லது இருபக்க கொடுப்பனவுகள் என்பதால், பயன்தரு செலவுகள் அல்லது இருபக்க கொடுப்பனவுகள் என்பதால் தேசிய கணக்கு அல்லது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும். தேசிய கணக்கு அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படும். ஒரு விஷயம் வைக்கணும். அப்ப நீங்க ஜிடிபி தேசிய கணக்கீட்டுல என்ன கணிக்கும் போது, ஜிடிபி கணிக்கும் போது அங்க ஜீனோடு தானே. அந்த ஜி என்பது என்னத்தை குறிக்கும்? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு குறிக்கும். ஆறு வராது, அது எது மட்டும்தான் வரும்? பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு மட்டும் குறிக்கும். சரி, அவங்க அடுத்து ரெண்டாவது, அதை நான் நார்மலா பாத்துக்கிறேன். அதான் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். வட்டி கொடுப்பனவு, வட்டி செலவு என்ன பிள்ளை? அரசாங்கம் உள்நாட்டிலையும் கடன் எடுப்பாங்க, வெளிநாட்டிலையும் கடன் எடுப்பாங்க. அந்த உள்நாட்டில் எடுத்த கடன்களுக்கும் வெளிநாட்டில் எடுத்த கடன்களுக்கும் அரசாங்கம் கொடுக்கின்ற வட்டி கொடுப்பனவு தான் சொல்லுவோம். என்ன செலவுகள்? வட்டி செலவு. வட்டி செலவுகள் தேசிய கணக்கெடுக்க எடுக்குமா எடுக்க மாட்டோமா? எடுக்க போறது இல்லை. எதனா இதெல்லாம் இருபக்க கொடுப்பனவு, ஒரு பக்கம் கொடுப்பனவா? ஒரு பக்கம் கொடுப்பனவு. இதெல்லாம் பயன் தராத செலவுகள் தான். எப்பயோ எடுத்த கடன்களுக்கு என்ன செய்வோம்? இப்ப வட்டியை கட்டிட்டு இருப்போம் பிள்ளை. அப்ப இதெல்லாம் பயன் தராத செலவுகளுக்குள்ள வந்து சேரும். அப்ப என்னமா வட்டி சொல்லுங்க? அரசு உள்நாட்டில இருந்து எடுக்கிற கடன், வெளிநாட்டில இருந்து எடுக்கிற கடன்களுக்கு கொடுக்கிற வட்டி கொடுப்பனவு தான் சொல்லுவோம் வட்டி செலவு. அரசு உள்நாட்டு வெளிநாட்டு ரீதியில், வெளிநாடு ரீதியில் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு செலுத்துகின்ற
பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு செலுத்துகின்ற வட்டி செலவுகளே வட்டி கொடுப்பன எனப்படும். ஓகே, அரசாங்கத்தின் நடைமுறை செலவுகள்ல கிட்டத்தட்ட 100க்கு அரைவாசி நடைமுறை செலவு செய்யறாங்க வட்டிக்கு மட்டும். அரசாங்கம் வட்டியா கொடுக்குற தொகை வந்துட்டா 100க்கு அரைவாசி. அதை கீழே கொடுத்துருக்க பாருங்க, தரவுகளை பாருங்க கீழே பாருங்கம்மா. மீண்டெழும் செலவுகள் கொடுத்துருக்க தானே. அந்த மீண்டெழும் செலவுகள்ல 3 கூறுகள் தானே வரும். பொருட்கள் சேவைகள் மீதான செலவுகள் பாருங்க 2025 பாருங்களேன் எவ்வளவு 28.6 பொருட்கள் சேவைகள் செய்யற செலவு. அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் கொடுக்கிறது என்ன பண்ணுது அந்த செலவுகள். அதுல அது கீழே கொடுத்துருக்க 2வது அது வட்டி கொடுப்பனவுகள் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளவு 47.8. கிட்டத்தட்ட அரசாங்கம் நடைமுறை செலவுகள்ல இப்ப நடைமுறை செலவுகளுக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு 100 மில்லியன் ஒதுக்குறாங்கன்னா அந்த ஒதுக்குற 100 மில்லியன் கிட்டத்தட்ட எத்தனை, ஒரு 50 மில்லியன் எதுக்கு வட்டி கொடுக்கவே ஒதுக்குறோம். இது ஒரு நாடு முன்னேற்றத்தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்து பாருங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் செலவு செய்ய எதிர்பார்க்குறீங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் செலவுல 50,000 என்னது கடனுக்கு வட்டி. அப்புறம் எப்படி மற்ற செலவுகளை செய்யறது? நல்ல ஒரு துணிமணி வாங்கி போட யோசிப்போம், சாப்பிடுறதுக்கு யோசிப்போம். ஏன் வட்டிக்கு எவ்வளவு போயிடுச்சுன்னா 50,000 போயிடுச்சுன்னா அப்ப மிச்சம் 50,000 வச்சு தானே மற்ற செலவுகளை செஞ்சாகணும். சரியா போல. ஓகே, அப்ப அரசாங்கம் இது கேட்பா ஒரு கேள்வி நிறைய தடவை எக்ஸாம் வந்திருக்கு. அரசாங்க செலவுகளில் தனிப்பெரும் பகுதியாக அமைகிற செலவு. அப்ப அரசாங்க செலவுகள்ல தனிப்பெரும் பகுதியாக அமைகிற செலவு வட்டி செலவா காணப்படும். வருமானத்துல தனிப்பெரும் வருமானத்துல தனிப்பெரும் வருமானம் பெருமதி சேர்வரி. செலவுகள்ல தனிப்பெரும் செலவு வட்டி கொடுப்பனவர். சரி, 2 மணி ஆச்சு. இப்ப அழைப்பு வரும். நான் அந்த சந்தையில நிக்கிறேன். தன்சல் சாப்பிட தவறு நினைச்ச கூடாது. மைண்ட்ல வேற சரி சரி பரவாயில்ல. பாருங்க, தனிவிடயம் ஒன்றாக பார்க்கும் போது அரச செலவில் இடம்பெறுகிற பாரியளவான பெருமதியை பெறுவது வட்டி செலவு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எம்சிக்கும். கிட்டத்தட்ட அரசாங்க நடைமுறை செலவுகளோட 100க்கு 50% கிட்ட பிள்ளை. இப்ப 2024 எத்தனை வீதம் பிள்ளை? 2024 சொல்லுங்க, 50.4 25ல கொஞ்சம் குறைச்சிருக்க வட்டி செலவு எவ்வளவு 47.8. இந்த அரசாங்கம் செலவு அதிகரிச்சா சரி, அரசாங்கம் இந்த அரசாங்கம் தன்னுடைய செலவுகள்ல அதிகமான தொகை வட்டிக்கு ஒதுக்குனா, அவ அரசாங்க வட்டி அதிகரிக்கும் போது கவனிக்கணும், அரசாங்கத்தின் வட்டி செலவு அதிகரிச்சா என்ன நடக்கும்டா, அரசாங்கத்தின் வட்டி கொடுப்பனவுகள் அதிகரிச்சா பிள்ளைகள் அரச சேமிப்பு வீழ்ச்சி அடையும். அரசாங்க சேமிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் பேர கணிப்போம், நம்ம தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை சம்மந்தப்படுத்தி பாருங்க. நீங்க வருமானத்துல அதிகமான தொகையை வட்டிக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய சேமிக்கிற அளவு என்ன செய்யும்? அப்ப அரசாங்க சேமிப்பு குறையும். அரசாங்கத்தின் சேமிப்பு குறைஞ்சா அடுத்த பக்கம் அது அரசாங்கத்தின் முதலீட்டை குறைக்கும். அரசாங்கத்தின் முதலீடுகள் குறைஞ்சா நாட்டுல உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஒதுக்குற நிதி எல்லாம் குறையும். வட்டிக்கு அதிகமான தொகை போயிடுச்சு. அப்ப அரசாங்கத்தின் முதலீடுகள் குறைஞ்சா அது பொருளாதாரத்தின் வளர்ச்சியை பாதிக்குமா பாதிக்காத பாதிக்கும். பொருளாதாரத்தின் வளர்ச்சியை பாதிக்கும். இப்படி வார விளைவுக்கு ஒரு பேருக்கு
இந்த விளைவுக்கு நம்ம ஒரு பேர் சொல்லுவோம் வெளித்தள்ளுகை விளைவு. சொல்லுவாங்க வெளித்தள்ளுகை விளைவு. இதே வெளித்தள்ளுகை விளைவு இன்னொரு விளக்கம் பாடிப்பும் பெறுது. 2 விளக்கம் சொல்ல போறோம். அதுல உன்னிப்பு விளங்கப்படுத்திருக்கேன். அரசாங்கம் வட்டி கொடுப்பனவு என்ன செஞ்சுட்டாங்கன்னா அதிகரிச்சா, அரச வட்டி கொடுப்பனவு என்ன செய்ய அதிகரிக்க அரசாங்கத்தின் சேமிக்கிற ஆற்றல் குறையும். அரசாங்கத்தின் சேமிப்பு குறைஞ்சா அப்ப அரசாங்கத்தின் முதலீடு குறையும். அரசாங்கத்தின் முதலீடு குறைஞ்சா அப்ப நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். இப்படி பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் போது அது என்ன விளைவாக என்ன காணப்படும்? வெளித்தள்ளுகை விளைவு. சொல்லணும் அந்த வார்த்தை என்னது? வெளித்தள்ளுகை விளைவு. சாதக விளைவா பாதக விளைவா? பாதக விளைவு. அது ஒரு பாதக விளைவு தான். நான் திருப்பி சொல்றது அதற்கு அப்படியே ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்துருக்கேன். சொல்லுங்க. வட்டி கொடுப்பனவு என்ன செஞ்சா அதிகரிச்சா அரசாங்க சேமிப்பு வீழ்ச்சி அடையும். சேமிப்பு வீழ்ச்சி அடைஞ்சா அரச முதலீடு என்னமா கட்டுமானங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் குறையும். அப்ப அதெல்லாம் குறைஞ்சா அது ஒரு நாட்டின் வளர்த்திரட்சி என்ன செய்யும்? பாதிக்க செஞ்சு பொருளாதார வளர்ச்சியை பாதிப்படைய செய்யும். இப்படி வார விளைவுக்கு தான் பேர் வெளித்தள்ளுகை விளைவு ஏற்படும். சரி, ஓகே, நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். வட்டி செலுத்துதல்கள் அதிகரிக்கும் போது அரசாங்கத்தில சேமிப்பு வீழ்ச்சி அடைவதுடன் அரச முதலீடுகள் குறைவடைந்து பொருளாதார வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும் பொழுது இத்தகைய விளைவுக்கு நாங்கள் வைக்கிற பேர் வெளித்தள்ளுகை விளைவு. சாப்பாடு கூட கொடுக்கலன்னு சொல்லி பேர் வரக்கூடாது. சரியா? அவங்க இருக்கான் நீங்க அப்படியா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனையா போயிடும்.
இதை பார்த்து மூன்றாவது பிரிவு நடைமுறை செலவின மூன்றாவது பிரிவு நடப்பு மாற்றல் மானியங்கள். பேர் இருக்குமா நடப்பு மாற்றல் மானியங்கள் என்ன? அரசாங்கம் செய்கின்ற ஒரு பக்க உதவி கொடுப்பனவுகள். அரசாங்கம் செய்கின்ற ஒரு பக்க உதவி கொடுப்பனவுகள். ரெண்டு விதமான துறையினருக்கும் அரசாங்கம் உதவி செய்வாங்க, அதை விலை கொடுக்கும். வீட்டுத்துறைக்கு மட்டும்தான் அரசாங்கம் உதவி கொடுப்பன செய்யறான்னு கேட்டா இல்ல, அரசாங்க துறைக்கும் கொடுப்பாங்க. அப்ப நடப்பு மாற்றல் மானியத்து கூட ரெண்டு வந்துருமா. ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க, வீட்டுத்துறையினருக்கான நடப்பு மாற்றல் மானியம், வீட்டுத்துறையினருக்கான உதவி கொடுப்பனவு. அடுத்து அரச துறையினருக்கு, அரச துறை பெரும்பாலும் நட்டத்தில் இயங்குற அமைப்புகள் இருக்குமே. இப்ப இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், கிட்டத்தட்ட நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருப்பாரு, 1 லிட்டர் டீசல் வழங்குறதுக்கு அரசாங்கம் வழங்க வேண்டிய விலை 720 ரூபாய். எவ்வளவு வழங்க வேண்டிய விலை? 720 ரூபாய். இறக்குமதி ரேட்டின் படி பார்த்தா 720 ரூபாய் கொடுக்கணும். ஆனா எவ்வளவு கொடுக்குறாங்க? 400. சரி, கிட்டத்தட்ட டீசல் நம்ம அடிக்கிறது, பெட்ரோல் அடிக்கிறது. சரி, 450 ரூபாய் அப்படித்தானே வருது டீசல் பெட்ரோல். 400 லட்சம் ரூபாய் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப 720 ரூபாய் கொடுக்க வேண்டியதை 400 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா மிச்ச நட்டத்தை யார் எடுப்பா? அரசாங்கம் எடுப்பா. அப்ப அந்த பெட்ரோலிய திணைக்களத்துக்கான கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த விடுபடுற உதவித்தொகையை யார் வழங்குவா? அரசாங்கம் தான் பட்ஜெட்ல இருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இலங்கை மின்சார சபையும் நட்டத்துல இயங்குது, அவங்களுக்கான மானியம் வழங்குறது அரசாங்க. உங்களுடைய கரண்ட் பில் எடுத்து பாருங்க, போன மாத பில் ஒன்று பெருமாள் வந்திருந்தா அதில் போயிட்டு பாருங்க, அந்த அளவுகளுக்கான ஏற்ப எல்லாம் வந்துட்டு பாருங்க, இருக்கும் கவர்மெண்ட் சப்சிடின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒன்று ஒதுக்கிருப்பாங்க. அதை கழிச்சுதான் உங்களோட கரண்ட் பில் வரும். கரண்ட் பில் இப்ப எப்படி வருது? இப்போ உள்ள பில் அது வராது, அந்த பழைய பில்மா. முன்ன ஒரு பில் வந்து ஒன்று வருமே, இப்ப தள்ளி போடுறேன். மோசம். போன்ல பார்க்கலாமா? சரி, நான் டிஜிட்டல் தான்டா. நான் இந்த எப்ல செட் பண்ணி வச்சிருக்கேன், மாசம் இத்தனாம் தேதி வந்தா கரண்ட் பில் கட்டுறேன், அது பாடு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சரி, ஓகே, அதான் விஷயம். அப்போ அரசாங்கத்தின் நடைமுறை மாற்றல் மானியம் என்பது 2 விதமான துறையினருக்கு வழங்குவாங்க. வீட்டு துறையினர்களுக்கும் நடப்பு மாற்றல் மானியம் கொடுக்குறாங்க. நட்டத்தில் இயங்குற அரச திணைக்களங்கள், அரச கூட்டு தாபனங்களுக்கும் நடப்பு மாற்றல் மானியங்கள் வழங்குறாங்க. உதாரணத்துக்கு இலங்கை போக்குவரத்து சபை, இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம், இவங்கெல்லாம் நீங்க பாக்குறது நினைப்பீங்க நல்ல லாப உழைப்பான்னு சொல்லி. இல்ல, அவங்க எல்லாம் என்னத்துல இயங்குறாங்க? நட்டத்தில் இயங்குற அரசாங்கத்தினர் வரும். சரி, பார்த்துக்கொள்ளுங்க. போ அரச நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற மானியம் பிள்ளை குயிக்க வருமா பாருங்க. அரச நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற மானியங்கள் மேல வந்து வட்டி செலவு. வட்டி செலவுகள் பயன் தராத செலவுகளாக கருதப்பட்டு தேசிய கணக்குகளுக்கு அல்லது ஜிடிபி மதிப்பீட்டுக்கு உள்ளடக்கப்படுவதில்லை. தேசிய கணக்கீட்டுக்கோ அல்லது ஜிடிபி மதிப்பீட்டுக்கோ உள்ளடக்கப்படுவது இல்லை. பரமானது நடைமுறை மாற்றல்களும் உதவித்தொகைகளும், நடப்பு மாற்றல்களும் உதவித்தொகைகளும் அரசின் மூலம் பல்வேறு அரச நிறுவனங்கள் சரி, அரசின் மூலம் பல்வேறு அரச நிறுவனங்கள் கிளாஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு இப்ப மாட்டுப்பட்டான் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 மாசம் தானே, வேற எங்கேயும் பேர் மாட்டுப்பட்டாது. போலீஸ்காரங்கிட்ட அவங்க விட்டலாம், நல்லா தெரியும். அரச நிறுவனங்கள் அதோட குடும்ப அலைகளுக்கும்
குடும்ப அலகுகளுக்கு குடும்பத்துறை, வீட்டுத்துறைன்னு சொல்லப்பட பெற்றுக் கொடுக்கிற மானியங்கள் இவையாகும். சரியா? அரச நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற மானியமா குறிப்பிடப்படுவது ஒரு 3 இஸ்லாமா போட்டு கொடுக்கணும். இது கேட்கலாம் பகுதி 1, பகுதி 1, பகுதி 2 வினாக்கள்ல கேட்கக்கூடிய பகுதி. அரசாங்கம் வழங்குகிற நடப்பு மாற்றல் மானியங்கள்ல அரச நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற மாற்றல்கள். அரச நிறுவன மானியம் உதவித்தொகை, சப்சிடி என்று சொல்லுவோம், உதவித்தொகை. சில அரச நிறுவனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற மானியங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. நட்டத்தில் இயங்குகிற அரச முயற்சிகளை நடாத்தி செல்வதற்காக அரசினால் வழங்கப்படும் நிதிகளாகும். நட்டத்தில் இயங்குகிற அரச முயற்சிகளை நடாத்தி செல்வதற்கு அரசினால் வழங்கப்படும் நிதிகளாகும். சரி, உதாரணம் பாருங்களேன். இலங்கை துறைமுக அதிகார சபை, தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை, இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்ற அரசு முயற்சிகளுக்கு வழங்கப்படும் மானியம். இதோடு குடும்பத்துறையினர்களுக்கு வழங்கப்படுற மானியங்களுக்கு அதே வரும். அதுக்கு ஒரு 3 குடும்பத்துறையினர்களுக்கு வழங்கப்படுற மானியங்களுக்கு இது பெரும்பாலும் வருமான பங்கீட்டுல சமத்துவத்தை ஏற்படுத்தணும். வறிய மக்களுக்கு, வருமானம் குறைந்த தரப்பினர்களுக்கு அரசு உதவி கொடுப்பதானே. அந்த உதவி கொடுப்பதான் அரசாங்கத்தான குடும்ப துறையினர்களுக்கு அல்லது வீட்டு துறையினர்களுக்கு செய்கின்ற உதவி கொடுப்பனவுகள். பின்வரவற்ற உதாரணமாக கூறலாம். ஒன்று சமுர்த்தி தொகை அல்லது அஸ்வஸ்ம கொடுக்கிறது. பிள்ளை வேற சொல்லுங்கம்மா. ஓய்வூதியம் கொடுக்கிறது. பிள்ளைகள் அரச மானியத்துல பெருமளவு ஓய்வூதியம் கொடுக்கிறாங்க. உணவு முத்திரை கொடுக்கிறது. பாடசாலை புத்தகங்கள், சீருடை, பருவகால பட்டுச்சீட்டு, பகலுணவு, உணவு மானியம், பாதுகாப்புத்துறையின் போர் வீரர்களுக்கு வழங்கப்படுற மானியம். பிள்ளை அந்த போர்க்காலத்துல எல்லாம் நிறைய பேர் உடல் ஊனத்துக்கு எல்லாம் உள்ளாங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொடுப்பன செஞ்சுட்டு வராங்க. உர மானியங்கள் பிள்ளை இதெல்லாம் குடும்பத்துறையினர்களுக்கு வழங்குகின்ற மானியங்கள், உதவித்தொகைகளா இருக்கும். இந்த செலவுகள் செய்யறதுனால நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஒரு தாக்கம் வருமா? ஒரு தாக்கம் வரப்போறது இல்ல. ஏன்னா இவங்களின் ஊடாக நாட்டின் உற்பத்திக்கு எந்த ஒரு பங்களிப்பு அவங்கள்ட்ட இருந்து வரப்போறது இல்லை. இப்ப ஓய்வூதியம் வழங்குறது யாருக்கு? வேலை செய்யறவங்களுக்கா, வேலையை விட்டு நின்றவங்களுக்கா? வேலையை விட்டு நின்றவங்களுக்கு. இனி அவங்களால நாட்டுக்கு எந்த விதமான ஒரு பங்களிப்பு இல்லை தானே. அப்ப இந்த மாதிரியான செலவு வேற வழி இல்லை. இலங்கையில இந்த செலவுகளை செய்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை பொருளாதாரம் இருக்கு. பாருங்க, எவ்விடத்திலேனும் நடைமுறை மாற்றங்களின் அதிகரிப்பானது பொருளாதாரத்தில் வேறு முன்னுரிமை அளிக்க வேண்டிய துறைகளுக்கு வளங்களை பயன்படுத்துவதற்குரிய ஆற்றலை கட்டுப்படுத்தும். ஒரு மூலதன செலவுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை இந்த ஓய்வூதியங்களுக்கு ஒதுக்குற தொகையால குறைவடையும். இது அரச சேமிப்புகளை குறைக்கும். முதலீடுகளை கட்டுப்படுத்தும். அதோட வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை அதிகரிக்கும். பட்ஜெட்டை கூட்டும். சில வேளை வரி வருமானம் போதாம போயிடுச்சு, ஓய்வூதியம் வழங்க என்ன செய்வாங்க? கடன்களை பெற்று சரி அந்த கொடுப்பன வேலை செஞ்சாகணும். செய்துதான் ஆகணும் பிள்ளைகள் அரசாங்கம். இச்செலவுகளும் பிள்ளைகள் பயன் தராத செலவுகளாக கருதப்பட்டு தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவது இல்லை. இந்த செலவுகளும் பயன் தராத செலவுகளாக கருதப்பட்டு தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படுவது இல்லை. ஜிடிபி கணக்கீட்டுக்குள்ள வரப்போறது இல்லம்மா.
பார்த்துக்கணும். அடுத்து அந்த கீழே உள்ள அட்டவணை இருக்க பாருங்க பிள்ளை. மீண்டெழும் செலவுகளுக்குள்ள வார கூறுகள். அப்ப அரசாங்கத்தின நடைமுறை செலவுக்குள்ள வார கூறுகள் 3 இருக்கலாம். பொருட்கள் மற்றும் பணிகள் மீதான செலவு எவ்வளவு பிள்ளை? மொத்தத்துல கொடுத்திருக்கமா ஜிடிபியில மொத்தத்துல மீண்டெழும் செலவுகள் 100% எடுத்தீங்கன்னா அதுல 28.6% பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான நடைமுறை செலவு. அதுக்கு அடுத்து வட்டி கொடுப்பன எவ்வளவு? 47.8. அடுத்து நடைமுறை மாற்றல் மானியங்கள் 23.5. இந்த 3 செலவுகளை ஒழுங்குபடுத்தின எது முதலாவது இடத்துல? வட்டி கொடுப்பனவு. எது ரெண்டாவது இடத்துல? பொருட்கள் சேவைகளுக்கான செலவு. எது மூன்றாவது இடத்துல? மூன்றாவது இடத்துல சொல்லுங்க, நடைமுறை மாற்றல்களும். அப்போ நீங்க சும்மா பாருங்க, அந்த செலவுகள்ல ஒரே ஒரு செலவு பயன் தரு செலவு. எது மட்டுமாடா பயன் தரு செலவுகள்? பொருட்கள் சேவைகளுக்கான செலவு. எத்தனை வீதம்? 28.6. அப்ப அதை விட்டுட்டா மிச்சம் இருக்க எவ்வளவுமா? 71.4 விதமான செலவுகளும் என்ன செலவுகள்? பயன் தரா செலவுகள். நாட்டுல ஒரு பக்கம் 50 வீதம் கிட்ட ஒதுக்குறான் வட்டி கொடுக்க, மற்ற 23, 24 வீதம் ஒதுக்குறான் என்னதுக்கு? சமுர்த்தி கொடுக்கவும் உதவித்தொகை கொடுக்கவும். அப்ப எப்படி ஒரு நாடு முன்னேறும்? இது ஒரு கொஸ்டின் தானே பிள்ளை. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஓகே ரைட், இவ்வளவு டெக்ஸ் அடிக்கிறா, இவ்வளவு வருமானம் வருது, எல்லாம் செய்யலாம் தானே சொல்லி ஏலாது. எடுத்தோன்னு ஒரு அபிவிருத்தி திட்ட வேலை நம்ம நாட்டுல செய்ய இயலாது. ஏன் செய்ய இயலாதுன்னா காசு இருந்து வேலை, அந்த காசு எதுக்கு ஒதுக்கியாக வேண்டும்? இவ்வளவுதான் விஷயம். ரைட், ஓகே, இதான் விஷயம். எப்பவுமே நடைமுறை செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சாதான் ஒரு நாடு மூலதன செலவுகள் என்ன செய்ய? அதிகரிக்க. பட் நம்ம நாடை பொறுத்த மட்டும் நடைமுறை செலவை ஈடு செய்யக்கூடவே கடன் எடுக்க வேண்டிய நிலைமைதான் நம்ம நாடு. ஓகே ரைட். அடுத்து பாருங்க, மூன்றாவது செலவு. மூன்றாவது பிளேஸ் இரண்டாவது வகை பாருங்க, மூலதன செலவு. மூலதன செலவு பிள்ளை. ரைட், சரி, கொஞ்சம் குயிக்க பார்த்துக்குவோம், அப்ப முடிச்சுக்கலாம். அதோட பிள்ளை பாருங்க. அப்போ மூலதன செலவுகள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட நீண்ட கால பாவனையுடைய மெய்ச்சொத்துக்களை கொள்வனவு செய்யவும் அம்மெய்ச்சொத்துக்களை பராமரிப்பதற்கும் மூலதன செலவு. மூலதன செலவுகள் எத்தனை வகைப்பட சொல்லுங்க? 3 வகைப்படுங்கள். மெய்ச்சொத்து கையெழுத்து செலவு. மெய்ச்சொத்து கையெழுத்து செலவு. மெய்ச்சொத்து கையெழுத்து செலவு. அடுத்தது மூலதன மாற்றங்கள். மாற்றங்கள் சரியா? சரியா?